வணக்கம் சார். நான் வந்து ராமநாதபுரம் தொகுதி சார், கீழக்கரை. ஆ, சார் 1972 எம்ஜிஆர் பிரம்மாண்டமான வெற்றி பெறும்போது நான் ரொம்ப தீவிர ரசிகனா இருப்பேன் சார். இப்போ சரி. என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓபிஎஸ், இபிஎஸ்ங்கிறதெல்லாம் வேலை கிடையாது சார். ஆ, சசிகலா வந்தாலும் சரி, தினகரன் வந்தாலும் நீங்க எல்லாம் பழைய ஆளு. ஆ, அதாவது நீங்க வந்து பழக்கடப்பாண்டி, சிறப்பட்டி முத்து அந்த ரேஞ்சில் உள்ளவங்க நீங்க எல்லாம். ஆரம்ப காலத்துல இருந்து நீங்க இருக்கீங்க கட்சிக்காண்டி. அதனால ம், என்னுடைய கருத்து, நீங்க இந்த ஒவ்வொரு ஜூம் மீட்டிங் போடுற மாதிரி ஆ, ஒவ்வொரு மாவட்டத்துடைய தலைநகர்லையும் அழைக்கிறார் சொல்லி நீங்க உங்க தலைமையில ஆ, ரெட்டை இலைய முழுமையான சின்னத்தை மீட்டெடுக்கிறது கூடிய ஒரு கூட்டம் மாதிரி நீங்க போடணும் சார். ஆ, அப்ப நம்ம வந்து அந்த தொண்டர்களை எல்லாம் அரவணைச்சு அவங்கவங்க முடிஞ்ச அளவு இந்த இயக்கத்துல சேர்றவங்க எல்லாம் அவங்கவங்க ஃபைனான்ஸ் பண்ணிக்கிருவாங்க. அதெல்லாம் எம்ஜிஆருக்காண்டி அம்மாக்காண்டி உயிரை கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க. அந்த ஆ, மாதிரி வந்த கட்சி தான் அதிமுக. இப்ப ஆ, அதை வந்து சீரழிச்சு ரெட்டை இலையை முடக்கிறதுக்கு பல விஷமிகள் பிளான் பண்ணிக்கிருக்காங்க. மாற்றுக் ஆ, கட்சிக்காரங்க எல்லாருமே நம்ம மட்டும்தான் ஜெயிக்கணும்னு சொல்லி. ஆ, திமுக வந்து அம்மா இருக்கிற வரை புதைச்சி வச்சிருந்தாப்புல. நான் ஏற்கனவே இதை வாட்ஸ்அப்ல போட்டிருந்தேன். ம், இந்த இவங்களுடைய சுயநலம் பதவி ஆசைனாலேயே ஆட்சியை ம், வந்து கையை விட்டு போயிருச்சு ம், திமுகவுக்கு. அதனால ம், சார், நீங்க தலைமையேற்று உங்க கருத்து உள்ள ஒத்த கருத்து உள்ள தலைவரைகள்லாம் இணைச்சு ம், இந்த வர்ற பாராளுமன்ற தேர்தலுக்குள்ள நம்ம ம், இந்த கூட்டம் மாதிரி போட்டு போட்டு தொண்டர்கள் ரசிகளை உறுப்பினர்காரர்களை கொடுத்து கொடுத்து நீங்க நிச்சயமா சேர்ந்து இந்த ரெட்டை இலையை வந்து நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது சார். ஆமா. ரெட்டை இலை எங்க இருக்கு அது வெற்றி சின்னம் சார். கண்டிப்பா அவங்க தான் சார் வெற்றி பெற முடியும். இந்த ம், ரெட்டை இலையை வந்து முடக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும் சார். இல்லாண்டா நம்ம வந்து அதை முடக்குனாங்கன்னா நம்ம வந்து எம்ஜிஆருக்கும் அம்மாவுக்கும் செய்யற பெரிய துரோகமா போயிடும். ம், இவங்கெல்லாம் இப்ப இருக்கிறவங்கலாம் துரோகிக தான் சார். என்னை பொறுத்தவரை யாரும் வந்து கட்சிக்குன்னு கிடையாது. அவங்க வாரிசை வளர்க்கணும். ம், அம்மாக்கும் அம்மா என்ன ஒரு பேட் லக்கு, அம்மாக்கும் எம் தலைவர் புரட்சி தலைவருக்கும் வாரிசு இல்லாம போயிருச்சு. இல்லைன்னா ம், இந்த மீட்டிங்கே இப்ப நம்ம நடக்காது, இந்த பிரச்சனையும் வந்திருக்காது தமிழ்நாட்டுல. ம், ஆண்டு ஆண்டு காலமா மன்னர் போல அவங்க பரம்பரையே வாழ்ந்துக்கு இருப்பாங்க. அது ம், வெற்றி சின்னம் சார் ரெட்டை இலை. அதுதான் ம், சார் உண்மை. ஏன்னா 1989 நடந்துருச்சு. ரெட்டைப்புறாவும் ஜானகி அம்மா வந்து ரெட்டைப்புறா, ம், ஜெயலலிதா அம்மா வந்து சேவல் நின்றாங்க. ம், பிரிச்சு தனித்தனியா நின்றாங்க. அப்படி இருந்து கூட எதிர்க்கட்சி தலைவியா வந்தாங்க. அதனால ரெட்டை இலை இருந்துச்சுன்னு சொன்னா ம், நிச்சயம் வந்து 100% வெற்றி நமக்கு தான் சார். அந்த ம், ரெட்டை இலைய முழுமையோட கைப்பற்றி அந்த அதிமுக கைப்பற்றுறதுக்கு உங்க தலைமையில ம், இணைஞ்சு அது அம்மாவையும் அம்மா புரட்சி தலைவர் கண்ட அந்த அதிமுகவையும் தமிழ்நாட்டுல மீண்டும் அரியணையில் அமர்த்துறதுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க சார். ம். இப்ப எல்லாம் பணம் விளையாடுது சார். பணம் விளையாடுது. சம்பாதிச்சு வச்ச பணத்தை இப்ப இறக்கிக்கு இருக்காங்க. நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளான்னு. ம், இதான் சார் என்னுடைய கருத்து. நீங்க அதனால வந்து இந்த 2024க்குள்ள ஒரு முடிவு எடுத்து ம், நல்ல தொண்டர்களை அரவணைச்சு இந்த உறுப்பினர் கடலை இப்ப இருந்தே நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ரெடி ஆகணும். ம், பாராளுமன்ற தேர்தல வெற்றியை நம்ம தட்டி செல்லணும் ரெட்டை இலையை நிப்பாட்டி. ம். அதான் சார் என்னுடைய கருத்து. நீங்க என்ன என்று பார்த்து இது பண்ணுங்க சார். செப்டம்பர் ஆமா 3ஆம் சார். தேதி வர்ற சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துல கூட்டம் போட்டிருக்கிறோம். சரி சரி சார். ஒரு சின்ன அளவுல தான் நம்ம ஏற்பாடுகள்னு ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேல வர்றேன். சரி, ஆ, ரொம்ப சிறப்பு சார். ஆமா. சிறப்பு சார், ரொம்ப சிறப்பு. இப்ப நம்ம ம். தமிழ்நாட்டுல இருக்கிற 40 மாவட்டங்களுக்கும் தொடர்ச்சியா ஒரு ம். மாசத்துக்கு 2 மாவட்டம் என்கிற சரி அளவுல சார். நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். அத சரி சார். கொஞ்சம் கூடிய விரைவில் அந்த ஒரு மொமெண்டம், ஒரு வேகம் கிடைச்ச உடனே, ஆ. எனக்கு வழக்கு அது இதுன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளே நிதானமா போறோம். ஆமா அதுக்கப்புறம் ஆமா. வார ஒரு மாவட்டமா 40 வாரத்துல கண்டிப்பா 40 மாவட்டம் முடிக்கிறோம். அடுத்து கண்டிப்பா கண்டிப்பா. 234 சட்டமன்ற தொகுதியும் தினம் ஒரு சட்டமன்ற தொகுதியா ஆ. பயணிக்க கரெக்ட். இருக்கிறோம். கரெக்ட் உங்களை சார், போல கரெக்ட். புரட்சி தலைவர் காலத்துல இருந்து இந்த இயக்கத்துல பயணிக்கிற அத்தனை அதிமுக தொண்டர்களையும் கண்டிப்பா. ஒருங்கிணைத்து ஆ. ஒன்றிணைத்து வலிமையான எம்ஜிஆர் காலத்து அதிமுகவை நம்ம ஆ. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். இவங்களெல்லாம் நம்ம தேடி புடிச்சு கொண்டு வரணும் ஒரு பெல்ட்டுக்குள்ள. இதான் மெயின் ஆமா, வேலையே. இத ஆமா. செஞ்சோம்னா, ம், ரெட்டையில மெஜாரிட்டிய பார்த்து சின்னத்த குடுத்துருவாங்க சார். சின்னம் முடங்குனுச்சுன்னா, யார் யார் போட்டி போட்டு பிரயோஜனம் இல்ல சார். வேஸ்ட்டா போயிரும். ஆமா, உழைப்பு வீணா போயிரும். எம்ஜிஆர் ஆமா. கண்ட கனவும் போயிரும். அம்மா கண்டதும் போயிரும். அம்மா ம், இருந்திருந்தாங்கன்னா, இந்த பிரச்சனைக்கே இடையிருந்திருக்காது. ஆமா. அவ்வளவுமே இப்ப இருக்கிற 2 பேருமே துரோகி தான் சார். வாரிச கொண்டு வரணும், போட்டி போட்டுக்கு தர்றாங்க. அடிச்ச பணத்த வச்சு செலவழிச்சுக்கு தர்றாங்க. வேற ஆ, ஒண்ணும் கிடையாது சார். அதனால ம், அது நம்மளும் பேசக்கூடாது. நம்ம வந்து அதிமுகவுக்கு தான் பேசுறோம். ம், என்னுடைய கருத்து சின்னத்த மட்டும் முடக்க விட்டாம பாத்துக்கிறேங்க சார். அதுக்கு ம், எவ்வளவு பேரை நம்ம சேர்த்தாலும் சரி, ம். பாகுபட்சணை இல்லாம நீ பெரியவனா, நான் பெரியவனான்லாம் நம்ம பார்க்க கூடாது. ஆ, கட்ச மீட்டெடுத்து ஆட்சியில உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா களை எடுத்து பண்ணிக்கிறலாம். பிரச்சனை ஆமா. இல்ல. ம், அதுக்கு முதல் ரெட்டையில சின்னம் தான் வெற்றி சின்னம். அந்த ரெட்டையில சின்னம் இல்லைன்னு சொன்னு வைங்களேன், ம், யாருமே ஜெயிக்க முடியாது. ம், எவ்வளவு பணத்தை கொடுத்தாலும் சரி. ம், அதான் சார் என்னுடைய கருத்து. ஏன்னா நான் வந்து 72ல இருந்து பாத்துக்கிறேன் அதிமுகவுடைய இதுல ஆட்சியில. அம்மா ஆ, வரும்போது எங்க போனாலும் போவேன், கொல்லுவேன். அவங்களுடைய அந்த வீரம், தைரியம் அது ஆ, உண்மையிலே ரொம்ப தொண்டர்களை கட்டி போட்டு வச்சிருக்கு தமிழ்நாட்டுல. ம், ம். இந்த சொல்லுவாங்கல்ல, சிங்கத்தை சாய்ச்சிட்டு சிரித்துக்கிட்டு தெரியறாப்புலன்ற மாதிரி தான் இருக்குது இப்போ. ஆ, சிங்கம் நம்ம அம்மா தலைவி இருந்தீங்கன்னா இவங்க எல்லாம் பேசவும் மாட்டாங்க.
இவங்களாம் எங்க சார் இருந்தாங்க இந்த எடப்பாடி இவங்க ஓபிஎஸ்லாம் நேத்து வந்தவங்க சார். எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் பழைய ஆளுக்கெல்லாம் யாருமே கிடையாது சார். ராஜாராமு, சேக்கு சார், அவரு, நீங்க, பழனிசாமி, பழக்கடை நிறைய பேர் சேரப்பட்டி முத்தையா அவர் போயிட்டாப்புல, வீரப்பன் எல்லாரும் உரம் கட்டிட்டாங்க சார். அந்த 72ல இருந்து அதிமுகவில் இருக்கிற யாருமே இப்ப கிடையாது. எல்லாம் நேத்து பேஞ்ச மலையில முளைச்சா காலாண்ட மாதிரி உள்ள உட்காந்துக்கிட்டு திடீர் பதவி அவங்களா எடுத்துக்கிட்டு. ஏன்னா பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிறது சட்ட விதி இருக்கு அதிமுகல. உறுப்பினர்கள் யாருமே உள்ள போகல. இவங்களா வச்சுக்கிட்டு நாங்களா எடுத்துக்கிட்டோம். அதாவது சொல்லுவாங்கல்ல, இந்த ஏதாவது ஒரு கிஃப்ட் பொருளை தூக்கி வச்சுக்கிட்டு யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அது கிடைச்சிருந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. வேற ஒன்றும் கிடையாது. உண்மையான தொண்டர்கள் எல்லாம் வெளியே இருக்கிறாங்க. இவங்க உறுப்பினர் கார்டை வாங்கி வாங்கி பார்த்தா உள்ள பொதுக்குழு கூட்டினாங்க. 2500 பேர் கணக்கு சொல்றாங்களே. இந்த 2500 ரூபாய் யாரு சார்? இவங்களுள்ள ஏற்படுத்திக்கிட்ட ஆளுக்க வந்து உள்ள உட்காருங்க, இவ்வளவு தரம் அவ்வளவு தரம். அவங்களா ஒரு ஐடி கார்டை கிரியேட் பண்ணி அதில் வந்து அதிமுக காலத்துல இருந்த உறுப்பினர்கள் யாருமே கிடையாது. அவங்களா ஒரு ஐடி கார்டை ரெடி பண்ணிக்கிட்டு கையில கொடுத்துட்டு அந்த சும்மா தேர்தல் கமிஷனை வந்து ஒரு ஏமாத்துற மாதிரி செஞ்ச முயற்சி தான் இது. வேற ஒண்ணும் கிடையாது. நிச்சயம் உங்க தலைமையில அதிமுக வரணும் சார், மலரணும் சார். வேற ஒண்ணும் கிடையாது. வேற என்ன பதவி ஆசை அதெல்லாம் எதுவுமே எனக்கெல்லாம் கிடையாது சார். நான் வந்து பிரச்சாரம் பண்றவங்க பேச்சாளர் தான். வேற ஒண்ணும் கிடையாது சாதாரணமா. ஏன்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் அம்மாவுக்கு அப்புறம் இப்ப என்ன செய்யணும்னா நாங்கெல்லாம் இருக்கிறோம். யாரையுமே பிடிக்கல மொத்தத்துக்கு அதிமுக இப்ப இருக்கிறவங்கள. ஓபிஎஸ் மாதிரி அவரு ஆனா இபிஎஸ்க்கு ஓபிஎஸ்க்கு எடுத்துக்கிட்டா ஓபிஎஸ் முழு பச்சைத்துறை சார். ஓப்பனா நான் சொல்றேன். அவர் மகனை கொண்டு வரணும், பொதுச் செயலாளர் ஆக்கணும், கட்சி அவர் கையில போகணும். இதுதான் அவருடைய பிளானை தவிர தொண்டர்களை மதிச்சு கஷ்டப்பட்டவங்க 50 வருஷமா கட்சிக்காண்டி கஷ்டப்பட்டு கொடி கட்டி போஸ்டர் ஒட்டி பிரச்சாரம் பண்ணி காசை செலவழிச்சு இருந்தவங்க எல்லாம் யாரையுமே அவர் மதிக்கிறது கிடையாது. கட்சியிலே இல்ல, எல்லாரும் உரம் கட்டி இருக்கிறாங்க. இதுக்கா நம்ம அரசியல்ல இருக்கிறோம்? என்ன சார் தொண்டர்கள் அனுபவிக்கிறாங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியாது இல்ல. கட்சின்னு இருக்கிறாங்களே தொண்டர்களா என்னத்தை சார் அனுபவிக்கிறாங்க? ஆட்சிக்கு வந்தவனா குறிப்பிட்ட வட்டம் அவங்க ஆளுக்குள்ள மட்டும் மேமட்டத்துல வச்சுக்கிறாங்க. ஏதாவது தொண்டர்கள் வந்து நல்லா இருக்கிறாங்க, வசதியா இருக்காங்க, ஏதாவது பண்ணுதா கட்சின்னு கேட்டா கிடையாது சார். அதெல்லாம் என்ன பொறுத்த. ஆனா அந்த வெறிண்டா என்னண்டா கட்சி தலைவர், அவ்வளவுதான். வேற ஒண்ணு. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, அவ்வளவுதான். அவங்களெல்லாம் கொஞ்சம் இனங்கண்டு ஒரு உற்சாகப்படுத்தணும் சார். ஒரு கூட்டம் போட்டோம், வாங்க நீங்க ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. அதான் சார் சந்தோஷம் அரசியல்ல. சாதா தொண்டன் எதிர்பார்க்கறது அதான் சார். வேற ஒண்ணும் அவங்க எதிர்பார்க்க போறாங்க. எங்களுக்கு அந்த பதவியை தாங்க, இதை தாங்க, என்னை செயலாளர் ஆக்குங்க, மந்திரி ஆக்கணும் எந்த தொண்டரும் எந்த கட்சியில விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு வேலை இருக்குது. ஒரு சைடு மாதிரி ஒரு பொழுதுபோக்கு அந்த அரசியல்ல இருக்கிறாங்க. அப்ப மதிப்பு கொடுத்து இந்த இப்ப நீங்க கூப்பிடுறீங்க, பேசுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் 3 தடவை ட்ரை பண்ணேன், கிடைக்கல. இதுதான் சார் நம்ம அந்த கட்சியில இருக்கிறது. வேற ஒண்ணும் இல்லை சார். எதிர்பார்க்கலாம் எதுவுமே கிடையாது சார். இப்ப நீங்க இந்த விழுப்புரத்துக்கு வாங்கங்கிறிய என் செலவுலதான் நான் வருவேன். நம்ம இப்ப யாரையும் முடிஞ்சா இன்னும் 10 பேரை கூட நான் கூட்டிட்டு வருவோம் சார். ஏன்னா நம்ம அந்த கட்சியை வந்து நம்ம அழிச்சிடக்கூடாது. அவங்க தலைகளை நம்ம இப்ப பாருங்க சார், நான் பார்த்து இப்ப நடந்த 2 தேர்தலையும் கொஞ்சம் கொஞ்சமா போஸ்டர்ல அம்மாவையும் புரட்சி தலைவரையும் மறைக்கிறாங்க சார். நீங்க பாத்திருப்பீங்க. நீங்க இடத்துல கட் அவுட் பேனர் எல்லாம் பாத்தீங்களா நீங்க? இவங்க 2 பேரை தான் சார் தூக்கி நிப்பாட்டுறாங்க, போஸ்டர் கட் அவுட் எல்லாத்துலயும். இப்படியே போனுச்சுன்னா மறக்கக்கூடிய நிலைமைக்கு போயிடுவாங்க. அவங்க எல்லாம் சரித்திர புகழ் புரட்சி தலைவர். கட்சிக்கு மக்களோட மக்கள் வாழ்ந்து செல்வத்தை எல்லாம் எழுதி வச்சு ஏழைகளுக்கு அப்படி வளர்த்த கட்சி இது. இன்னைக்கு ஆள் கூறு போட்டுக்கு நிக்கிறாங்க. சந்தையில மார்க்கெட்ல ஏழை விட்ட மாதிரி இப்ப நடந்துக்கு இருக்குது. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும். உங்களுடைய கருத்து அழகான கருத்து. அம்மா தலைவி தலைவா அதிமுக அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் நான் அந்த அளவுக்கு இறங்குறோம் ஃபீல்டா. சரியா சார்? இன்ஷால்லா நிச்சயம் நடக்கும். கண்டிப்பா சார். வணக்கம் சார்.